நம்ம இன்றைக்கி மசாலா உதிராமல் ரொம்ப கிறிஸ்பியான உள்ள நல்ல சாஃப்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, டவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு திக்கான பேஸ்ட் பக்குவத்தில் இருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். நான் பாறை மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டில் இந்த மீனை போட்டுட்டு மீனில் 2 பக்கமும் இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா மீனோட நல்லா பிடிச்சி வரும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போல் எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் மீனில் அந்த உப்பு மசாலாலாம் சார்ந்து வரும். இப்போ இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீனில் எல்லா பகுதியிலையும் கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மீனில் இருக்க மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம மீன் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதுக்கான காரணம் அப்போ தான் வெளியில் இருக்க லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். மீன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் நீங்கள் மீன் வேக வைக்கும்போது எண்ணெய் படப்படன்னு தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ எண்ணெய் வெளியில் தெரிக்காமல் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு 2வது பக்கமும் 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எண்ணெயில் முக்கி பொரிக்கிறத விட இந்த மாதிரி டவா ஃப்ரை பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் அளவுகள் மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.